வந்து நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ்ங்க 3 தலைமுறையாக பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. எனக்கு கலைத்துறையில் கொஞ்சம் ஒரு ஆர்வம், சரி சினிமா எடுக்கணும் ஒரு 6-7 வருஷமாக நிறையா கதைகள் கேட்டுக்கிட்டு இருந்தேங்க. அப்புறம் சொல்லிட்டு பிரதாப் சார் சொன்ன கதை எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க, அதனால் உள்ளே என்ட்ரி கொடுத்துருங்க. முதல் வந்திருக்க எல்லாருக்கும் நான் என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக சகோதரர்களுக்கும் அப்புறம் மேடையில் வந்திருக்கும் அனைத்து நடிகர் நடிகைகளுக்கும் சத்யராஜன் இவங்க யோகி பாபு சார் ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி மூவிஸ்க்கு வந்ததோ இது ஆக்சுவலி ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. என்ன சத்யராஜ் சாருக்கு டாட்டராக பண்ணியிருந்தேன். அவங்ககிட்டலேருந்து லைக் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அதில் இன்னைக்கு கூட இன்னொரு விஷயம் கற்றுக்கிட்டேன். என்னன்னா பஞ்சுவாலிட்டி. அவங்க கரெக்டாக 6 மணிக்கு வந்துட்டாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சொன்ன டைமில் அவங்க எப்போவுமே ரெடியாக இருந்தாங்க. யோகி பாபு சார் கூட நான் விஸ்வாசம்ல கூட நடிச்சிருக்கேன். அவங்க சரி, என்னோட பேர் ஸ்ரீமான் அண்ணாவும் சரி, அவங்க 2 பேரும் எனக்கு எல்லா சீன்ல ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. இது கொஞ்சம் இது பண்ணிடு, இது சஜஷன் கொடுத்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஜெய் அண்ட் பிரக்யா லைக் அவங்க 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப நல்லா இருந்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் கீர்த்தனா மேம் அவங்க லைக் லிட்ரலி லைக் பார்ட்னர் இந்த கிரைம் மாதிரி டோட்டல் டைம் நம்ம 2 பேரும் மீதி எல்லாருமே என்ன பண்ணுறாங்க எனக்கு நமக்கு தெரியாது. நம்ம பாட்டுக்கு 2 ஷாட் மாதிரி நடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், அப்படிதான் இருந்தோம். பிரதாப் சாருக்கு ரொம்ப நன்றி, டைரக்டர் பிரதாப் சாருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்குறதுக்கும் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது வரைக்கும் என்னோட பேச்சு கேட்கறதுக்கும் ரொம்ப நன்றி. படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த சாய் தன்யா அவர்களை மேடை கழிக்கிறோம். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் கடலனா காவல்துறை, காமெடினா தங்குதுறை எப்போது பேச அழைக்கிறோம். தேங்க்யூ மேடம். ராக்கெட் லான்ச்சிலிருந்து ஆடியோ லான்ச் வரைக்கும் மக்கள் கிட்ட வெற்றிகரமாக கொண்டு சேர்க்கிற அன்பான பத்திரிகையாளர் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். தேங்க்யூ. பேபி அண்ட் பேபி ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு ஃபேமிலி மூவி, சூப்பராக வந்திருக்கு படம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கிறதுல. கண்ணுக்கு மையழகு, இந்த படத்துக்கு அண்ணன் ஜெய்யழகு. புதுசாக வாங்கின ஸ்மார்ட் போன் மாதிரி எப்பயுமே ஸ்மார்ட்டாகவே இருப்பார். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஜாலியாக இருந்த அவர் நடிச்சதில். எங்கேயும் 30 படத்தில் நடித்தா அவர் கூட. அதுக்கப்புறம் இந்த படத்தில் அவர் கூட சேர்ந்து நடிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து நம்ம யோகி பாபு அண்ணன், அவர் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குல மகேஷ் பாபுனா தமிழில் யோகி பாபு. அவர் மாசா ஆக்ஷனை மாசா பண்ணுவார், இவர் ரியாக்ஷனை தமாசா பண்ணுவார். அந்த மாதிரி பர்ஃபார்மரு. அது இல்லாமல் அண்ணன் மகா நடிகன் சத்யராஜ் சார், அவரோட ஃபேவரட். நாங்கள் ரொம்ப அவரோட ஒரு பர்ஃபார்மன்ஸும் பார்த்து அப்படியே விழப்பாக இருக்கும். நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி போய் எப்படி அவர் பண்ணார், ஒரே 3 கேரக்டர் பண்ணுவார் வித்தியாசமாக. அந்த மாதிரி வெறித்தனமாக பண்ணுவார். ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் எப்படி எல்லா சரக்கும் கிடைக்குமோ அது மாதிரி அவர்கிட்ட எல்லா பொருளும் அப்படி சொல்றேன். எல்லா கேரக்டரும், ஒரு ஹீரோனா ஹீரோ, வில்லனா வில்லன், ஒரு அப்பா கேரக்டர், ஒரு அண்ணன் கேரக்டர், ஒரு மாமனார் கேரக்டர், ஒரு அப்பாவுக்கு குழந்தையாவும் நடிப்பாரு, சில சமயத்தில் குழந்தையாவே நடிப்பாரு. அந்த மாதிரி ஒரு பெரிய ஆக்டர் அவர் கூட நடிச்சதுதான் ரொம்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அப்புறம் இமான் சார் மியூசிக்கு சூப்பராக இருக்கும். இப்போ சில பேர்லாம் பாட்டு கேட்டால் கேட்டுக்கிட்டே இருப்போம், ஆனால் சாரோட பாட்டு போட்டால் நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். அந்த அளவுக்கு வேற லெவலில் அடக்குவார். இப்போ மழை வந்தாலும் அந்த மண் வாசனை வரும், சாரோட மியூசிக் வந்தாலும் அந்த மண் வாசனை கிடைக்கும் நமக்கு. அதாவது ஒரு மண் வாசனையோட மியூசிக்கை கலைஞருக்கார் இந்த படத்தில். டைரக்டர் பிரதாப் சார் அடடா, உண்மையிலேயே எல்லாருமே ஒரு குழந்தை மாதிரியே வேலை வாங்கினாரு அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரியே. ஆக்சுவலி பிரதாப் சார் வந்து இந்த டைட்டில் பேபி அண்ட் பேபின்னு எதுவும் சேர்த்ததில்லை, கதைக்காக வச்சாரா இல்லை கதாநாயகிக்காக வச்சாரா தெரியல. ஏன்னா கதாநாயகியே கொஞ்சம் குழந்தை ஒன்றா இருப்பாங்க பிரக்யா. ஸோ அது இல்லாமல் தாய் சன்சிகா நிறைய ஆர்டிஸ்ட், மேடம் கீர்த்தனா மேடம்ல இருந்து எக்கச்சக்கமான நடிகர்கள் எனக்கு எல்லாமே ஃபேவரட்டான ஆர்டிஸ்ட். சிங்கமொழி அண்ணன், இளவரசன் அண்ணன், அப்புறம் நம்ம ராஜா மொட்டை ராஜேந்திரன் சார். அதான் நான் சொல்கிறேன் பாருங்க,
ஸ்ரீமன் சார், ராமர், நிறைய ஆக்டர் இருக்காங்க ஃபேவரட் ஆக்டர்ஸ். இதில் மொட்டராஜன் சார் கூட தான் எனக்கு காம்பினேஷன். எப்படி புதுசாக வாங்கின செல்லுக்கு லேமினேஷன் பண்ணுறோமோ அது மாதிரி அவரோட காம்பினேஷன் எனக்கும் ரொம்ப செட் ஆகிருக்கு. டிடி ரிட்டர்ன்ஸ், பாரிஸ் ஜெயராஜ்லாம் அவரோட காம்பினேஷன் நல்லாவே போயிருக்கும். ஸோ இந்த படத்துலேயும் அப்படியே கார்டியன் நல்லா தொடர்ந்து இந்த படத்துலேயும் எனக்கும் மொட்டராஜன் காம்பினேஷன் ரொம்ப ஜாலியாக வந்திருக்கு. ஒரு ஜாலியாக அப்புறம் எல்லாத்தையும் பேசுறேன். வேற ஏதாவது சொல்லணும்? எல்லாமே படத்தில் வந்து கேமராமேன் சார் சரி, டான்ஸ் மாஸ்டர் சார், எல்லாருமே ஒவ்வொருத்தருமே அவங்களோட உழைப்பு வந்து ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க. எடிட்டர் வந்து எல்லாருமே. ப்ரொடியூசர் சார் வந்து நான் சீரியஸாக பேசுகிற பார்த்தா அவரே வந்து அடியனாச்சு காமெடி கலக்கிட்டு இருக்காரு. அடுத்தது அவர் ஒரு காமெடி படம் டைரக்ஷன் பண்ணலாம் அவரு. அந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு யுவராஜ் சார். ஃபேப்ரிக் ஹவுஸ் மேம், சாய் சம்சிகா, நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ ஒரு ஜாலியான ஒரு குடும்பத்தோட வந்து பார்க்குற படம், ஒரு பேபியோட வந்து ஹாப்பியாக பார்க்குற படம். ஸோ உங்கள் பேபியெல்லாம் கூப்பிட்டு வந்துருங்க. குழந்தைய சொல்கிறேன் நான். ஸோ எல்லாரும் வந்து ஜாலியாக சந்தோஷமாக படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. லாஸ்ட் இல்லமா உதயா. ஓகே 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 வெயிட் வெயிட் வெயிட். ஒரே நிமிஷமா. ஓகே ஒரே நிமிஷம் வீடியோ லாஸ்ட் ஓகே 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 டாடி ஷேப் மொபைல் கீழ இருக்குங்க. ஒரு நிமிஷம் இங்க மொபைல் கீழ. ஹலோ ஓகே அம்மா. தினேஷ் ஓகே 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 ஓகே.